வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் 2 எண்களும் தொடர்வரிசைகளும். இந்த இயல் 2 உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு 2.7 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு கணக்கு 2.7 இது வந்து பேஜ் நம்பர் 45 இருக்குது. ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம். கொடுக்கப்பட்ட காரணி பிரித்தலில் m மற்றும் n என்ற எண்களை காண்க. இது வந்து கணக்கில் கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த எம்மோட மதிப்பும் என்னோட மதிப்பும் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு எண்ணை வந்து காரணிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி காரணிப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எம் மதிப்பு என்ன, என் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். காரணிப்படுத்துதல்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 இந்த 8 காரணிப்படுத்தினேன்னா இப்போ 2வது வாய்ப்பாடு போடுறேன். 2 அவி 2 8 திருப்பி காரணிப்படுத்தினா 2 இது 2 4. சரியா? அதுக்கு பிறகு 2 காரணிப்படுத்திங்கன்னா 1. இப்படி தான் நம்ம வந்து இதை செய்ய போகிறோம். அதாவது 8 பிரிச்சிங்கன்னா 2 4ன்னு எழுதுவோம். 4 பிரிச்சிங்கன்னா 2 × 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். 2 2 × 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். சரியா? அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நமக்கு மேலே உள்ள எண் வந்து நமக்கு தெரியாது. சரியா? அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இதுவும் இடையில இருக்குது, அதனால் இதுவும் கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னு தெரியாது. இப்போது நம்ம மேலே உள்ள எண் வந்து தெரிஞ்சிச்சுன்னா மேலேருந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கீழே உள்ள எண் நமக்கு 2 தெரியும். ஸோ இப்போ கீழேருந்து நம்ம செய்ய ஆரம்பிப்போம். 5 × 2 I2 10. சரியா? இதில் 5 கொடுத்துருக்காங்க, இது 10. ஸோ அப்போ 5 10ன்னு பிரிஞ்சிருக்கு. அப்போது 5 50 அப்படின்னு தான் இருக்கும். ஒரு எண்ணை வந்து 2 இதால் பிரிக்காங்க. அந்த 2ஐயும் பெருக்குனா கிடைக்கக்கூடியதான் அந்த எண், மெயின் எண். சரியா? அப்போ 10 50. அப்போ என்னோட மதிப்பு என்ன? 50. சரியா? அதுக்கப்புறம் இந்த 2 எண்ணையும் பெருக்கி கிடைக்கக்கூடியதான் அதுக்கு மேலே உள்ள எண். அப்போ இதனோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 50ன்னு சொல்லிட்டு. அப்போ இது 2ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 5 3 15. அதுக்கப்புறம் இதில் உள்ள 0 150 கிடைக்கும். அப்போ அந்த 150 தான் இதுக்கு மேலே உள்ள நம்பர். இது 2ஐயும் பெருக்குனா கிடைக்கக்கூடியது அதுக்கு மேலே உள்ள நம்பர் 150. அதுக்கப்புறம் இந்த 2ஐயும் பெருக்குனா தான் கிடைக்கக்கூடியது அதுக்கு மேலே உள்ள எண். 2 × 150 300. அப்போ எம்மோட மதிப்பு என்ன? 300. எம்மோட மதிப்பு வந்து 300. சரியா? அப்போ n வந்து 50, n = 50, m வந்து m = 300. இதை வந்து இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ஜஸ்ட்டு காரணிப்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். சரியா? 2 எண்களை பெருக்கி கிடைக்கக்கூடியது அதுக்கு மேலே உள்ள எண். சரியா? நமக்கு சாதாரணமாக எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? 8 வந்து காரணிப்படுத்திங்க 2 4. திருப்பி 4 காரணிப்படுத்தினீங்கன்னா 2 2. சரியா? அதுக்கப்புறம் 2 காரணிப்படுத்தினீங்கன்னா 2 1. அதே மாதிரி தான் இதுலையும் ரிவர்ஸில் போனோன்னா இதுவும் கரெக்டாக 2 × 1 2. அப்புறம் 2 × 2 4, 4 × 2 8. அது 2ஐயும் பெருக்கி மேலே உள்ள எண் கிடைக்கும். சிலது மேலே உள்ளது என்ன 2ஆக நம்ம பிரித்து எழுதியிருப்போம். ஸோ அப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக. சரியா? இதை எப்படி எழுதிக்கோங்க? கீழிருந்து முதல் பெட்டியின் மதிப்பு 5 × 2. இந்த முதல் பெட்டியோட மதிப்பு என்ன? 10. I2 10. அது எம்டியாக தான் கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். சரியா? I2 10. அதுக்கப்புறம் எண்ணின் மதிப்பு 5 × 10 50. இப்போ n = 50. அந்த பெட்டியோட மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. இது பெட்டி கிடையாது, அது என்னன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ n = 50. அதுக்கப்புறம் கீழிருந்து 2வது பெட்டி, இந்த 2வது பெட்டியோட மதிப்பு என்ன? 3 கீழிருந்து 2வது பெட்டியின் மதிப்பு 3 × 50 150. அப்போது இந்த 2வது பெட்டியோட மதிப்பு வந்து 150. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து எம்மின் மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எம்மின் மதிப்பு வந்து 2 × 150 300. ஸோ m = 300. இப்போ m = 300, n = 50 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இது இப்படி தான் கண்டுபிடிக்கணும், ரொம்ப ஈஸியானது. இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 2.7 வந்து முடியுது. தேங்க்யூ.